ஹாய், வணக்கம் எவ்ரிபடி. இன்னைக்கு Anthropic உடைய Agentic கம்ப்யூட்டர் யூஸ் பார்க்க போகிறோம். docker.com சைட்டுக்கு வாங்க. அண்ட் அங்கே உங்களுடைய ப்ராசஸர் சூஸ் பண்ணி, என்னோடது AMD Ryzen யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூஸிங் தட் அண்ட் அது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பண்ண தேவையில்லை. எடுத்த உடனே இங்கே டெர்மினல்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் காமிக்க போகிற டெக்ஸ்ட்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருப்பேன். இந்த டெக்ஸ்ட் தான் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு Claudeோடைய API கீ ஒன்று தேவைப்படுது. ஸோ இந்த லிங்க் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அங்கே போயிட்டு என்ன வேணுன்றதோ அந்த APIக்கு நீங்கள் ஒரு நேம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு. அண்ட் டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் மோர். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டில் இந்த இடத்துல இந்த Anthropic கீ API கீன்ற வேல்யூவில் இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த ஹோல் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி அதை வந்து நம்ம டாக்கரோட டெர்மினலில் கமாண்டாக கொடுக்குறோம். என்ட்ரு அடிச்சிங்கன்னா இது என்கிட்ட டிபெண்டன்சிஸ் நிறைய இருந்துச்சு ஆல்ரெடி. பட் இல்லைன்னா அது டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இட் குட் டேக் ப்ராப்ளி அபவுட் 3 to 4 minutes எக்ஸ்ட்ரா ஃபார் யூ. பயப்படாதீங்க, அது கரெக்டாக தான் ஓடிட்டுருக்கு. அண்ட் இப்போது முடித்த உடனேவே இங்கேயே லிங்க் கொடுத்துருவோம். அது நம்மளுக்கு இதோ இப்போ கொடுத்துருச்சு பாருங்கள். கம்ப்யூட்டர் யூஸ் டெமோ இஸ் ரெடி அண்ட் ஓப்பன் இந்த லொக்கேஷன் கொடுத்துருச்சு. கிளிக் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. இதுதான் Anthropic டெமோவை காமிச்சிட்ருக்காங்க. நம்ம இப்போ மதுரையில் நெக்ஸ்ட்டு 4 நாளைக்கு எப்படி வெதர் இருக்க போகுது அப்படின்றத ஒரு நெட்லேருந்து அதுவே சோர்ஸ் பண்ணி எடுத்து அதை வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்மளுக்கு சேவ் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம எழுதியிருக்கோம். இந்த கமாண்டை கொடுக்குறோம். இப்போது அதுவே இந்த ஒர்க் ஸ்பேஸை பார்க்குது. அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை புரிஞ்சிக்குது. ஓகே, இதில் எந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு புரிஞ்சிக்கிச்சு. ஸோ இப்போ ஃபயர்ஃபாக்ஸை ஓப்பன் பண்ணிருச்சு. ஃபயர்ஃபாக்ஸில் அதுவே இப்போ அடுத்து வந்து மதுரைன்றதோடைய அந்த நகரத்துடைய வெதர் ப்ரொடிக்ஷன் பார்க்க போகுது. ஃபோர்காஸ்ட் வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு 4 daysக்கு வேணுங்கிற டேட்டா இப்போ கேதர் பண்ணிடுச்சு. அது இந்த டேட்டாவை வந்து இப்போது அடுத்து நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டில் சேவ் பண்ண சொல்லியிருந்தோம். அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் சேவிங் நவ். ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அப்படி தான் அது பார்க்குது. ஸோ அது என்ன தெரியுதோ அதில் எந்த ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்லேயும் அது டைம் எடுத்துக்கிறோம். ஸ்டில் இந்த ஏர்லி டேஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு விஷுவல் ஏஜென்ட். அதால் நம்ம சிஸ்டமில் என்ன நடக்குது முடியுதுன்னு பார்த்துட்டு அது செய்ய முடியுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு டேக் அ வைல். இன்னும் கொஞ்சம் ஒரு 1 year போச்சுன்னா எப்படி GPT 3 கூட பேசுகிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் அப்பப்போ ஹலுசினேட் ஆகிட்டு இருந்துச்சு, நிறைய விஷயம் வந்துச்சு. பட் 4 அட்டகாசமாக பேசுகிறதுன்ற மாதிரி இன்னும் 1 yearல இது எங்கேயோ இருக்க போகுது. ஸோ இப்போது டேட், டெம்பரேச்சர், ஹை, லோ அண்ட் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டி வந்து காலம்ஸாக க்ரியேட் பண்ணிருச்சு. இப்போ அடுத்து வந்து அந்த வேல்யூஸ் என்டர் பண்ண போகுது. வாவ்! ஆக்சுவலாக Claude 3.5 நியூ சானட் வந்து பயங்கர ஃபாஸ்டானது. அதுவே இவ்வளோ எடுக்குது. நம்ம நினச்சதை விட ரொம்ப முன்னாடி போகலை போல இருக்கே. ஓகே, டீ குடிச்சு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வேல்யூ என்டர் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் யோசிச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் காலேஜுக்கு ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் டெய்லி காலையில் வந்து தூங்கி எழுந்தோடனே உங்களுக்கு வேணுங்கிற நியூஸ் எல்லாம் இதுவே போய் ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக முந்தினேத்தும் செம மழை, ஃப்ளைட் எடுக்க முடியாமல் ட்ரைவ் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு மதுரைக்கு. ஸோ அதனால தான் சரி கேட்டுக்கலாம் பார்த்தேன். இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் கோனா ரெயின். நாளைக்கும் மழை பெய்ய போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. ரைட். இப்போது நம்ம கேட்ட மாதிரி 4 நாளுடைய
ப்ரெடிக்ஷன்ஸை இது சேவ் பண்ண போகுது இப்போது. ஸோ அந்த ஃபைல்ன்ற மெனு ஓப்பன் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டையும் தனியாக பார்க்குது அது. அதை அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்க்ரீனையுமே இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அந்த இமேஜ் ரெகக்னிஷனை நடத்தி, அப்போ அதில் எதை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அது கிளிக்கபிளா, டைப்பபிளா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது அடுத்தடுத்த ஸ்டெப் போகுது. ஸோ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து இது ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸில் இது செம்ம ஃபாஸ்ட்டாக ஆக போகுது. நெக்ஸ்ட் இயர் இந்த டைமில் நம்ம இதே மாதிரி வீடியோ போடுவோம்னு நினைக்கிறேன். பட் அதில் வந்து மோஸ்ட் லைக்லி ஒரு 9 to 5 பண்ண வேண்டிய வேலையை வந்து ஒரு 5-10 செகண்ட்ஸில் பண்ணி முடிச்சிட மாதிரி ஒரு விஷுவல் ஏஜென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். ஆல் குட். ஸோ அது சொல்லிடுச்சு இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இட் காட் த டேட்ஸ் அண்ட் டெம்பரேச்சர்ஸ் கிடச்சிருச்சு. வெதர் கண்டிஷன்ஸ்லாம் எடுத்து சேவ் பண்ணிடுச்சு ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம சொன்ன மாதிரி. மதுரை_weather.odsன்னு சேவ் பண்ணிடுச்சு.